ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது ஒரு ரொம்பவுமே சேலஞ்சிங்கான விஷயம். இந்த ரெண்டு நாடும் ஒவ்வொரு மூவியும் ரொம்ப ப்ரெசைஸா ரொம்ப கால்குலேட்டடா எடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம இங்கிலீஷ் பேசக்கூடிய இடத்துல ரொம்ப தெளிவா கேர்ஃபுல்லா பேசணும். குறிப்பா வேலையில இங்கிலீஷ் தெரியாம கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சொல்றது என்னன்றது புரியும். இந்த பிரச்சனைக்கு நீங்களே டெய்லி இங்கிலீஷ் பேசி பழகுனீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறது ஈஸியாகும். அப்படி பேசி பழகிறதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு தேவையா? இப்போ இதை கொஞ்சம் பாருங்க. My client called me and told me meeting postponed tomorrow. இது இங்கிலீஷ்ல தெளிவா எப்படி சொல்றது? இந்த சென்டென்ஸை இப்படி நீங்க கரெக்டா சொல்லலாம். Sir, the client called me to inform that the meeting has been postponed to tomorrow. பாத்தீங்களா, நான் தப்பா பேசின இங்கிலீஷ் சென்டென்ஸை எவ்வளோ அழகா தமிழ்லயே கரெக்ட் பண்ணி கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு. தினமும் 15 நிமிஷம் நீங்க இந்த ஏஐ கூட இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களாலையும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். இதில் 1000க்கும் அதிகமான ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டிசைன் பண்ணியிருக்கிறதுனால உங்களால் ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். இதுதான் சூப்பர்னோவா ஏஐ, உங்களுடைய பாக்கெட் ஃப்ரெண்ட்லி இங்கிலீஷ் பார்ட்னர். இங்கிலீஷ் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு மொழி தான். வெறும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனாலயோ இல்லை இங்கிலீஷ் படம் பார்க்கறதுனால மட்டும் இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது. தினம் நாம இதை பேசி பேசி பழக தான் நமக்கு இங்கிலீஷ் வரும். உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் தேவைன்னா இந்த ஏஐ சூப்பர்னோவா பயன்படுத்தி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி 75% வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஃபரை பயன்படுத்துங்க. இங்கிலீஷ் கத்துக்குங்க. உங்களோட கரியரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. வணக்கம் ஜெயன். இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் அமெரிக்காவுடைய சில முக்கியமான நகர்வுகளை பார்க்க போறோம். ஒரு ஸ்டாலிடான ஜியோ பாலிட்டிக்ஸை புத்தின் அவர்கள் செஞ்சிருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நியூ ஸ்டார்ட் அப்படின்ற ஒப்பந்தம் 2 மிகப்பெரிய அணு ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பவர்ஸாக இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு நடுவில் போடப்பட்டுச்சு. இந்த நியூ ஸ்டார்ட் படி புது அணு ஆயுதங்கள் மற்றும் புது அணு ஆயுதங்கள் எடுத்து செல்லக்கூடிய ஏவுகணைகளை ஒரு நாடும் செய்யக்கூடாது, இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத போருக்கு வழிவகுக்குதுன்னு சொல்லி உலகத்தோடைய நம்பர் 1 மற்றும் 2வது மிலிட்ரி சக்தியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் போட்டாங்க. அது ரினிவலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ புத்தின் ஒரு புதுசாக ஒரு ஆஃபர் வச்சுருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் பேரிட்டி அப்படின்றது அந்த பனிப்போர் காலங்களில் இவங்க 10 நியூக்ளியர் அணு ஆயுதங்களை செஞ்சாங்கன்னா இவங்க 10, அப்படி அது போயிட்டே இருந்துச்சு. அதை ஒரு இடத்துல நிறுத்தி தான் அந்த நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தத்தை வந்து போட்டாங்க. இப்போ புத்தின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருது, இப்போ ரினியூவலுக்கு வரணும். இந்த ஒப்பந்தத்தை 1 வருடம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் கண்டிஷனலாக. நீங்கள் அதுக்குள்ளே இந்த 1 வருடத்துக்குள்ளே புது ஆயுதங்கள் எதையும் வந்து அணு ஆயுதங்கள் இல்லை அணு ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட ஏவுகணைகளை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புத்தின் ஒரு ஆஃபர் வச்சுருக்காரு. இது கேட்கறதுக்கு நல்லதாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தின் பயந்துட்டாரு, வாலண்டியராக வந்து அவரே சொல்கிறாப்புல நாங்கள் அணு ஆயுதத்தெல்லாம் தயாரிக்க மாட்டோம், இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் உள்ளே இருக்கக்கூடிய புத்தினுடைய பாலிட்டிக்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 1 வருடம் அப்படின்றது டைம் பை பண்ணுறாரு அவர். இப்போ உடனடியாக போய் அமெரிக்காட்ட ஒரு நெகோசியேஷனுக்கு போய் அதில் இந்த அணு ஆயுதம் ப்ளஸ் உக்ரைன் ரஷ்யா போர் சம்பந்தமான அந்த அழுத்தம் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுல இந்த ஃபுல் நெகோசியேஷனுக்குள்ளே போகக்கூடாது, இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணிக்குவோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. 2வது, இப்போது அவருடைய நியூக்ளியர் பேரிட்டி அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தப்படி பார்த்தீங்கன்னா 700 லான்ச்சர் 1550 வார்ஹெட், இதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. ரஷ்யா ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருந்தது, இதுக்கு மேலே ஏற்றுக்கக்கூடாது அப்படின்ற போது 1580 அணு ஆயுதங்கள், அதை செலுத்துறதுக்கான 700 லான்ச்சர்ஸ் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாரு. என்ன ப்ரெஷரை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இன்னும் 1 வருஷம் சொல்லும்போது, நீங்கள் புது அணு ஆயுதங்களையோ இல்லை புது ஏவுகணைகளையோ தயாரிக்கக்கூடாது அப்படின்ற மெசேஜுமே இருக்குது. 3 மாதம் முன்னாடி தான் ட்ரம்ப் அயன் டோம் சிஸ்டத்தை ரொம்ப பாராட்டின பிறகு அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் வரலாறே பார்க்காத கோல்டன் டோம் சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அயன் டோம் எப்படி இஸ்ரேலை பாதுகாக்குதோ அதே மாதிரி கோல்டன் டோம் அமெரிக்காவை பாதுகாக்கும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அதற்கான வேலையுமே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு பக்காவாக இந்த இடத்துல ஒரு செக்கை வைக்கிறாரு புத்தின். இப்போது அமெரிக்காவுடைய மிசைல் டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவ், குறிப்பாக இந்த கோல்டன் டோம் அயன் டோமுக்கு விட வலிமையாக கோல்டன் டோம் நாங்கள் கொண்டு வருவோம் சொன்னது இஸ்ரேலை பார்த்து இந்த 12 நாள் யுத்தத்துக்கு பிறகு ட்ரம்ப் சொன்னது. அப்போ அந்த இடத்துல
புத்தின் வந்து இருக்கிறபடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற போது அமெரிக்கா இப்ப முன்னெடுத்து போனாங்கன்னா ஆயுத போற அமெரிக்கா தான் ஆரம்பிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை புத்தின் வைப்பாரு. அந்த பொலிட்டிக்கலா கார்னர் பண்ணுவாரு. இப்போ உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை? உக்ரைன் உடைய அந்த நாடு பிறந்த போது உலகத்திலேயே அதிகமான அணு ஆயுதங்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய சில நாடுகள்ல உக்ரைனுமே இருந்துச்சு. உக்ரைன் அணு ஆயுதத்தை முழுக்க ரஷ்யாட்ட கொடுத்தாங்க, சரண்டர் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக எங்களை எந்த நாடும் தாக்கக்கூடாது, குறிப்பாக ரஷ்யா எங்களை தாக்கக்கூடாதுன்ற ஒப்பந்தம் போட்டாங்க. இப்போ ரஷ்யா அவங்கள தாக்கிடுச்சு. இப்போ உக்ரைன் யோசிக்கிறாங்க, நம்மகிட்டயுமே அணு ஆயுதம் இருந்திருக்கணும், இதை நம்ம வந்து தேவையில்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ உக்ரைன் மேலே அணு ஆயுத தாக்குதலை நாங்கள் நடத்த மாட்டோம்ன்றது ரஷ்யாவோட உறுதிமொழி. ஆனால் நேட்டோவோட படைகளோ இல்லை வேறு நாட்டு படைகளோ உக்ரைனில் இறங்கி நேரடியாக அவங்களுக்கு ஆதரவாக சண்டை போட்டால் அது ரஷ்யாவோடைய அடிப்படை இருப்புக்கே பெரிய ஆபத்து வந்துடுது. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம்னு சொல்லி அணு ஆயுதத்தோடைய அந்த பயன்படுத்தக்கூடிய த்ரெஷ்ஹோல்டை புத்தின் வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அந்த த்ரெஷ்ஹோல்டு கம்மியாகும் பொழுது உக்ரைனுக்கு இங்கே பெரிய எதுவுமே இல்லை. இதில் ஒரு மிகப்பெரிய காமெடியனாக மாற்றப்பட்டது உக்ரைன் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் உலகம் முழுக்க எல்லாருக்கிட்டையும் சொல்றது, இந்தியா மேலே பொருளாதார தடை கொண்டு வந்த போது வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் நம்ம 2வது அணு சோதனையை செய்தும் போது இந்தியா மீது மிகப்பெரிய பொருளாதார தடைகளை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு ஐரோப்பா, ஜப்பான் உட்பட எல்லா நாடுகளும் இந்த பொருளாதார தடையை கொண்டு வந்ததுக்கு காரணம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உலக அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து அணு ஆயுதம், அதை நாங்கள் வந்து ஏற்க மாட்டோம், எந்தெந்த நாடெல்லாம் அணு ஆயுதத்தை கைவிடுதோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஐரோப்பிய யூனியனும் பக்காவாக கார்னர் பண்ணியிருக்காரு புத்தின் அவர்கள். புத்தின் கொடுத்த இந்த வாலண்டரியாக இந்த 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது, நான் புது அணு ஆயுதத்தை தயாரிக்கல, இருக்கிறது மட்டும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பிய யூனியனுக்கு வேறு வழி இல்லை, இங்கே ஆதரித்து தான் ஆகணும். அதே மாதிரி டிப்ளமேட்டிக்கலி இது பார்த்தீங்கன்னா ஒரு பைலேட்ரல் ஒப்பந்தம், அமெரிக்கா ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம், இடையில எந்த நாடுகளுமே கிடையாது. பைலேட்ரலாக இவங்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச சேவுமே போயிருச்சு. இப்போது நேட்டோ படைகள் இப்போது அலர்ட் ஆகிருக்கணும். ஆர்டிகல் 4 இன்வோக் பண்ணியிருக்காங்க போலாண்டு, எஸ்டோனியா போன்ற நாடுகள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நேட்டோவுடைய தலைமகனாக இருக்கக்கூடிய அமெரிக்கா பெரிய லெவலுக்கு எதுவுமே கண்டுக்கல. ஐரோப்பிய நாடுகள் தான் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு வித ஆக்ஷனுமே எடுக்கல. புத்தின் நேட்டோவுடைய அந்த புஷ்ஷையுமே கொடுக்குறாரு. எப்படி சைனா தாய்வானை ஒரு விமானமாக பறக்க விட்டு அந்த தாய்வானுக்கு சீன விமானங்கள் உள்ளுக்கு வரதே நார்மலைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியான முன்னெடுப்பு அவர் எடுக்கிறார். நேட்டோவுடைய ரிசால்வை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, நேட்டோட உறுதியை அசைச்சு பார்க்குறாரு. இந்த இடத்துல நேட்டோ அப்படின்றது அமெரிக்காவுடைய பாராமுகமாக போயிருச்சு. ஸோ ஐரோப்பா நேட்டோவை நம்பி போரில் இறங்க முடியாது. ஐரோப்பா நேரடியாக ரஷ்யாவை எதிர்க்க முடியுமானா அதுவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள 1000 டிஃப்ரென்சஸ் இருக்குது. கிழக்கு ஐரோப்பா, மேற்கு ஐரோப்பா, நார்டிக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்ல பல டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஐரோப்பிய யூனியனுடைய பார்லிமெண்ட்டில் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறதுக்கே மாத கணக்காகுது. ஸோ ஐரோப்பாவும் பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக மார்ஜினலைஸ் ஆகுது. இப்போ ட்ரம்ப்போடைய கேம் பிளான் என்ன? ட்ரம்ப்போடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரீட்டியை ட்ரம்ப் ஒத்துக்கணும், புத்தின் சொன்னதை ட்ரம்ப் ஒத்துக்கணும் அப்படின்னா அவங்களோட செனட்டோடைய அப்ரூவலுக்கு போகும். செனட்டோரோட அப்ரூவலுக்கு போகும்போது அந்த இடத்துல பல கேள்விகளை வந்து செனட் எடுப்பாங்க. அப்போ நம்மளுடைய அணு ஆயுதங்கள் பின்தங்கி இருக்கிறோம், நம்ம ரஷ்யாவை விட்டுட்டு, அவங்க போர் சூழலில் பல புது ஏவுகணைகளை வந்து தயாரிச்சிட்டாங்க, நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோன்ட்டு. இன்னமும் அமெரிக்கா ஒரு ஹைப்பர்சோனிக் ரக ஏவுகணையை சோதனைக்கோ இல்லை அதை வந்து ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணலை. ரஷ்யா கிட்ட இருக்குது, சைனா கிட்ட இருக்குது, அமெரிக்கா கிட்ட இல்லை. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையை ட்ரம்ப்புக்கு வந்து உண்டு பண்ணும். அதே மாதிரி இந்த இடத்துல புது ஏவுகணைகள், புது அணு ஆயுதங்களை அமெரிக்கா தயாரிக்காது. ஆனால் ரஷ்யாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவங்க அந்த புது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அயர்ன் டோம் மாதிரியான சிஸ்டத்தை தாங்க டெவலப் பண்ணணும், தங்க நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய கன்செஷனை வந்து இப்போ கேட்பாங்க. இந்த கன்செஷனை அமெரிக்கா போய் ரஷ்யாட்ட கேட்டாங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போரில் சில முக்கியமான இடத்துல அமெரிக்காவை காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரஷ்யா மேலே ரொம்ப சாஃப்டாக போகிறாரு புத்தின், ட்ரம்ப் அவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த இடத்துல இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த ப்ரெஷரும் ட்ரம்ப்புக்கு மேலே அதிகமாகிடும். அதே மாதிரி இந்த ப்ரொப்போசலை ஒத்துக்கவும் இல்லாமல் ரிஜெக்டும் பண்ணாமல் கண்டும் காணாத இது பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ட்ரம்ப்போடைய ஹார்ட்லைன் சப்போர்ட்டர்ஸ், அமெரிக்கா தான் உலகத்திலேயே எல்லாமே நம்பிட்டு இருக்கக்கூடிய சில கூட்டம் அங்கே இருக்குது, அவங்களுடைய எதிர்ப்பையுமே ட்ரம்ப் வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு 1 year வாலண்டரி எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது
இந்த இடத்துல ஒரு அமைதி அப்படின்ற மாதிரியான ஒரு இதை காமிச்சாலும் இப்போ 2 நாடுகளுமே ஒருத்தரத்தோட ஹார்ம்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். தேர்ட் பார்ட்டி போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஐஏஇ வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இதோட டேர்ம்ஸ் எல்லாம் எதை பற்றியுமே வந்து புதின் பேசவே இல்லை. லாங் டேர்மில் புது மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இனி எல்லாமே மிசைல் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, மிசைல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி தான் இப்போ திணறிட்டு இருக்கு. ஸோ புது மிசைல் டிஃபென்ஸ் டெக்னாலஜியை டெவலப் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ரஷ்யா S-500 வரைக்கும் போயிட்டாங்க. இவங்க பேட்ரியாட் தாட் சிஸ்டம்ஸ் வச்சு இன்னமும் முக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்களால ஃபுல்லாக அதை பண்ண முடியல. அமெரிக்கா மேலே இந்த அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் மற்றும் ரஷ்யா இவங்களுக்குள்ள டிப்ளமேசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியனுக்கு சேவே கிடையாது. போர் வேண்டாம், ரஷ்யா இது அவங்க திரும்ப திரும்ப பேசுனதே தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர ஒரு கான்கிரீட் ஆக்ஷனோ நேட்டோக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஐரோப்பிய யூனியனோட நேட்டோவோ எதுவுமே கிடையாது. அமெரிக்கா கிட்டத்தட்ட இந்த போர்லேருந்து ஒதுங்கிட்டாங்க. அமெரிக்காவுடைய அரசு என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க ஊடகங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் நியூஸ் அப்படின்றது பெரிய லெவலுக்கு வெளியில் இல்லை. இந்த முறை வின்டர்ஸுக்கு தாண்டி உக்ரைன் இராணுவம் தாக்கு பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐரோப்பா நாடுகளுடைய ஆயுதங்களை வச்சு தான் அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா கொடுக்கக்கூடிய நாடுகளை ஐரோப்பிய நாடுகள் விலைக்கு வாங்கி அதன் பிறகு அதை உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். டொமஸ்டிக் யூஎஸ் பாலிட்டிக்ஸில் இவருடைய இந்த எக்ஸ்டென்ஷன், போரை நிறுத்திடுவோம் சொன்னது, 48 மணி நேரம் போர் நிறுத்திடுவோம் சொன்னது எதுவுமே இப்போ நடக்கலை. புத்தினை வந்து அசைச்சே பார்க்க முடியல. புத்தின் கிட்ட ட்ரம்ப் வந்து விழுந்துட்டாரு, புத்தின் வந்து ட்ரம்ப்பை ஆட்டி வைக்கிறாரு, புத்தின் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனோவசியம் பண்ணிட்டாருன்ற அளவுக்குலாம் செய்திகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 20 வருஷமாக அதிபராக இருக்கக்கூடிய புதின் எந்த அளவுக்கு ஒரு தேர்ந்த ஒரு அரசியல்வாதின்றது இதை வச்சே பார்க்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷனை புத்தின் பண்ணாமல் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் எடுத்து நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம், நீ வந்து பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்ற போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய லீவரேஜ் அப்படின்றது இல்லாமல் போகும். ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எல்லாருமே சேர்ந்து இப்போது ரஷ்யா கூட டீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சைனா மற்றும் இந்தியா கூட செகண்டரி சாங்ஷன்ஸ் விதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பிதற்றிட்டு இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ஐரோப்பிய யூனியன் ரொம்ப வீக்காகிருச்சு. ஒரு நாடு பிரான்ஸ், இத்தாலி, யூகே பார்த்தீங்கன்னா அவங்க உள்நாட்டு பிரச்சனையே இந்த அளவுக்கு இருக்குது. ஜெர்மனி போன்ற நாடுகள், இட்டாலியில் பாலஸ்தீனுக்கு அந்த ரைட்ஸுக்கு அந்த பாலஸ்தீன் நாட்டை அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்லி மெலானி அவர்கள் ஒரு டிசிஷன் எடுத்த அடுத்த நாள் அங்கே மிலான் நகரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிலான் நகரமே பற்றி எரியுது. அந்த அளவுக்கான கலவரம் போயிட்டு இருக்கு. ஸோ ஐரோப்பா கிளியர் கட்டாக ஒரு டிக்ளைனிங் ஃபோர்ஸாக மாறிட்டு இருக்காங்க. ஐரோப்பாவுடைய பேலன்ஸ் இருக்கிறதும் உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். பட் அது இல்லாமல் போகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் துரதிருஷ்டவசமாக தான் இருக்குது. புத்தினுடைய ஒரு தேர்ந்த சாணக்கியத்தனமான ஒரு பொலிட்டிக்கல் மூவாக தான் நம்ம இதை பார்க்கணும். அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்ஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.